கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் தமிழகத்திற்கு நீர் ஆதாரமாக திகழும் ஆறுகளில் தடுப்பணை கட்டுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 17ஆம் தேதி கோவையில் மறைந்த முன்னாள் மேயர் மலரவன் வீட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்று அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் தமிழகத்திற்கு நீர் ஆதாரமாக திகழும் ஆறுகளில் தடுப்பணை கட்டுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தியாகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும். அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது. அதையும் சட்ட ரீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கொண்டிருக்கின்றன. கட்டப்பட்டு விட்டது பல இடத்திலே. மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம். அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆகவே இந்த விடியா திமுக அரசு, இந்த கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்காத சூழ்நிலை. அண்மையில் முடிந்த மக்களவைத் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி பல குளறுபடிகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு 2 பேர் ஒரு குடும்பத்தில் 2 பேருக்கு ஓட்டு இருக்குன்னா ஒருத்தருக்கு ஓட்டு இல்லை, ஒருத்தருக்கு இருக்கு. டபுள் என்ட்ரின்னு பல பேர்த்த நீக்கிட்டாங்க. குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க. அது கோவை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவர்களுக்கு ஆதார் எண் இருக்குது, அதே வீட்டில் வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாக்காளர்கள் கூட டபுள் என்ட்ரி நீக்கி இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு விட்டாங்க. ஆக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கேலி கூத்தாட்டம் பார்க்குது. தேர்தல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது என்று அறிவிப்பாங்க. ஆனா அதிலேயே பல்வேறு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் சிசிடிவி பழுதானது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அப்போது குற்றம் சாட்டினார். இந்த தேர்தல் எண்ணும் மையங்கள்ல அடிக்கடி இந்த கேமரா, சிசிடிவி கேமரா இயங்காத போகுது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை. இதற்கு முன் தேர்தல் நடந்திருக்குது. வாக்கு எண்ணும் மையத்தில் அங்கங்கே பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா முழுமையாக இயங்கியது, எந்த தடையும் இல்லாமல். ஆனால் இந்த ஆட்சியிலும் சரி, இந்த தேர்தல் ஆணையம்